இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா தற்போது இபிஎஃப் 3.0ன்னு சொல்லிட்டு புதிய ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ஈஸியாக நீங்கள் பணத்தில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ண டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்பதை பொறுத்து இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ 3.0 வெர்சஸ் எக்ஸிஸ்டிங் இபிஎஃப்ஓ சிஸ்டம் சொல்லி மெஷர்மெண்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் பொறுத்தளவுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் இபிஎஃப்ஓ சிஸ்டமில் மேனுவல் செமி ஆட்டோமேட்டட் தான். நீங்கள் கிளைம்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா 10லேருந்து 20 நாட்கள் ஆகும் ப்ராசஸிங் டைம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே இபிஎஃப்ஓ 3.0 சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆர் ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் சம் கிளைம்ஸ் இன் அவர் சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு எக்ஸிஸ்டிங் இபிஎஃப்ஓ சிஸ்டமில் நீங்கள் போர்ட்டல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். போர்ட்டல்னால் அந்த வெப்சைட்டில் மட்டும்தான். ஆனால் இபிஎஃப்ஓ 3.0 பொறுத்தளவுக்கு ஏடிஎம்லையும் வித்ட்ரா பண்ணலாம், யூபிஐ மூலமாகவும் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கரெக்ஷன் பொறுத்தளவுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் இபிஎஃப்ஓ சிஸ்டமில் எம்ப்ளாயருடைய அப்ரூவல் வேணும். இதில் நேம் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இதுவே இபிஎஃப்ஓ 3.0 சிஸ்டத்தில் வந்து செல்ஃப் சர்வீஸ் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆதார் ஓடிபி யூஸ் பண்ணி நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூஏஎன் போர்ட்டபிலிட்டி பொறுத்தளவுக்கு மேனுவல் லிங்கிங் ப்ராசஸ் தான் வந்து எம்ப்ளாயர் தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டிலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இபிஎஃப்ஓ 3.0 சிஸ்டம் பொறுத்தளவுக்கு ரியல் டைம் எம்ப்ளாயர் சேஞ்ச் அப்டேட் அண்ட் சீம்லெஸ் யூஏஎன் ட்ராக்கிங் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு ஃபிக்ஸடான எம்ப்ளாயர் ஷேர் தான் 12%. இதுவே இபிஎஃப்ஓ 3.0 சிஸ்டத்தில் உங்களுக்கு தேவைக்கான அமௌண்ட் வந்து வாலண்டியராக நீங்கள் வந்து ஹையர் பென்ஷன் ரேட்டுக்கும் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இபிஎஃப்ஓ 3.0க்கும் எக்ஸிஸ்டிங் இபிஎஃப் சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். விரைவில் இபிஎஃப்ஓ 3.0 வந்துடும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஃப் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு இபிஎஃப்ஓ பாஸ்புக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே passbook.epfindia.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா தற்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் இபிஎஃப் பாஸ்புக் அண்ட் கிளைம் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கு உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். 101 சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைன்இன் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு மெம்பரைஸ் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு இபிஎஃப்ஓ சம்மரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டோட்டல் அவைலபிள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 19,600 இருக்குது. அதேமாதிரி எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ இருக்குது, எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுலேயும் சில சம்மரிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் ஏதாச்சும் வித்ட்ரா பண்ணுறது கொடுத்துருக்கீங்களா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி, மெம்பர் ஐடி, ஜாயினிங் டேட், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி மெம்பர் வைஸ் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா நீங்கள் 2 அல்லது 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மெம்பர் ஐடி இருக்கும். அதற்கான பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியாக ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு 3 கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தால 3 மெம்பர் ஐடி இருக்குது. அந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயிலில் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாஸ்புக் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மெம்பர் ஐடின்னு இருக்கும். அதில் உங்களோட மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்புக் ஓவர்வியூன்னு சொல்லியிருக்கும். எந்த மெம்பர் ஐடி டீட்டெயில்ஸ் செக் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை 2023 2022 மாடல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணாலும் இந்த பாஸ்புக் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மெம்பர் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணி பாஸ்புக் டவுன்லோட் பண்ணலாம். மறுபடியும் லெஃப்ட் சைடில் இருக்க 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம் டீட்டெயில் செக் பண்ணோன்னா கிளைம்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எதாச்சும் கிளைம் பண்ணியிருக்கீங்களா, அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த ஆப்ஷன்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை மறுபடியும் கிளிக் பண்ணி சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கடைசியாக எப்போ ஒர்க் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுறது தான் செக் பண்ணிக்கலாம்.
இந்த ஆப்ஷன்லாம் வந்து இபிஎஃப்ஓ பாஸ்புக் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தற்போது புதிதாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக பாஸ்புக் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.